நேற்று சனிக்கிழமை உப்சி வளர்த்தமிழ் மன்றத்தின் ஏற்பாட்டில் நாடகச் சுடர் போட்டியானது உப்சி வளாக ஒத்திகை திரையரங்கத்தில் சிறப்பாக அரங்கேறியது. உப்சி தமிழ் பிரிவு தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் கார்த்திகேஸ் பொன்னையா, உப்சி வளர்த்தமிழ் மன்ற மதியுரைஞர் முனைவர் இளங்குமரன் சிவநாதன் ஆகியோரின் ஆலோசனையோடு உப்சி வளர்த்தமிழ் மன்ற தலைவர் செல்வி சத்தியமலர் பரமசிவன் அவர்தம் செயலவையினரின் அயராத முயற்சியினால் இந்த நாடக போட்டி சிறப்பாக நடத்தப்பட்டது. தேசிய அளவில் நடத்தப்பட்ட இப்போட்டியின் சிறப்பம்சமே திருக்குறளை மையமாக வைத்து நாடகங்கள் அரங்கேறின என்பதுதான். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு பிரமுகர்களாக பேராக் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் அச்சலிங்கம், உப்சி பல்கலைக்கழகத்தின் நவீன மொழி பிரிவு தலைவர் முனைவர் தாஜ் ரிஜால் பின் மொஹம்மத் ரோம்லி ஆகியோரும் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் துவன்கு பைனுன் ஆசிரியர் கல்விக் கழகம், ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகம், ஈப்போ வளாகம், சுல்தான் ஜைனல் ஆபிடின் பல்கலைக்கழகம், மலேசிய பஹாங் மாநில பல்கலைக்கழகம், உப்சி பல்கலைக்கழகம் போன்ற உயர்நிலை கல்விக்கூடங்களிலிருந்து மொத்தம் 10 குழுக்கள் பங்கு பெற்றன. இப்போட்டிக்கு மலேசிய திரைப்படத்தின் மூத்த நடிகர் திபாகர் சுப்பையா, தொலைக்காட்சி தொகுப்பாளர் நாடறிந்த நடிகர் டென்னிஸ் குமார் மற்றும் பூச்சாண்டி திரைப்படத்தின் இயக்குநர் விக்னேஸ்வரன் கலியபெருமாள் ஆகியோர் நடுவர்களாக பணியாற்றினர். முதலாம் நிலையை ஆசிரியர் கல்விக் கழகம் துவன்கு பைனுன் கழகத்தைச் சேர்ந்த வேதிக்கனல் குழு தட்டிச் சென்றது. இதனிடையே 2ஆம் நிலையில் ஆசிரியர் கல்விக் கழகம் ஈப்போ வளாக நிழல் ஒளி குழுவினரும், 3ஆம் நிலையில் ஆசிரியர் கல்விக் கழகம் துவன்கு பைனுன் வளாக துளிரும் துடிப்புகள் குழுவினரும் பெற்றனர். 4ஆம் நிலை ஆசிரியர் கல்விக் கழகம் துவன்கு பைனுன் வளாக அரங்க வில்லுகள் குழுவுக்கும், 5ஆம் நிலை பரிசு சுல்தான் ஜைனால் ஆபிடின் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த செந்தமிழ் திரைமன்றம் ஆகிய குழுவுக்கும் வழங்கப்பட்டது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.